நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கிங்களா. ஒரு கேர்ள், நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நார்மல் ரேண்டமாக ஒரு நாள் பார்க்குறீங்க. அப்போ உங்களோட அழகு லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி நம்ம ஏன் இப்படி அழகு குறைஞ்சிச்சு, சரி நம்ம இதை அழகை மேம்படுத்துறதுக்கு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு டாக்டர் போய் பார்க்குறீங்க. அந்த டாக்டர் பண்ண விஷயத்தால் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை அழிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஒரு கேஸில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்ட்ரி சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸ் ஒரு நார்மலான கேஸ் கிடையாது. ஒரு சீரியல் கில்லரோ ஒரு கொலை நடந்ததோ இல்லை வேற ஒன்றுமே கிடையாது. நார்மல் ஒரு பொண்ணு கொஞ்சம் அதிகபட்சமாக நினச்ச ஒரு விஷயத்தால் வந்த விபரீத முடிவு தான். 2001 காலகட்டத்தில் லென்மேன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபலமான மாடல். இவங்க நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க, சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இவங்க ஒரு பிரபலமான ஹீரோயின். ஏன்னா ரொம்பவுமே அழகாக இருப்பாங்களாம். ஸோ இப்படி இந்த காலத்தில் அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய பணம், பேரு, புகழ், அந்தஸ்துன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே போக அவங்க பயங்கர லைஃப் ரொம்ப சந்தோஷமா. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா வயசு ஆக ஆக அவங்களோட அழகும் லைட்டாக குறைஞ்சிட்டே வந்தது. இப்படி குறைஞ்சிட்டே வரப்ப அவங்களுக்கு வயசு குறையுதோ இல்லையோ அவங்களோட மார்க்கெட்டும் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆட்ஸ் வர மாட்டேங்குது, ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, பணம் சம்பாதிக்க முடியல, எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இதே மாதிரி தான் ரேண்டமாக ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக காலையில் எழுந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கவங்களாம் ஃபோனை பார்ப்பாங்களே, அப்போ இருக்கவங்களாம் எழுந்து முகத்தை தான் பார்ப்பாங்க. அந்தமாதிரி 2001 இந்த ஒரு மாடல் காலையில் எழுந்து முகத்தை பார்க்கும்போது, ஏடா நம்ம ரொம்ப வயசான மாதிரி ஆகிட்டுமே, நம்ம ஃபஸ்ட்லாம் எவ்வளோ அழகாக இருந்தோம், இப்போ ஏன் இளமை குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அவங்ககிட்ட இருந்த ஒட்டுமொத்த காசு, இருந்த சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் என்னால் எதுவுமே பண்ண முடியல, உங்களால் என்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்ற முடியுமா, என்னோடய ஸ்கின்னெல்லாம் மாற்ற முடியுமா, ஏன்னா கண்ணாடி முன்னாடி நான் போய் நின்னா என்னோட தோல்லாம் சுருக்கமாக இருக்குது, ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது, உங்களால் என்னை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன நினச்சாருன்னு தெரில. இவங்களுக்கு இந்த கஷ்டம்னா டாக்டருக்கு காசு இல்லையோ கிளையண்ட் இல்லையோன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் 2 இன்ஜெக்ஷன் தான், நீங்கள் சின்ன பொண்ணு மாரி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒரு பொண்ணுக்கு நார்மலாகவே ஆசை வந்துடுது. ஒருவேளை நம்ம பையன் நிலைமைக்கு வரப்போகிறோம் போல இருக்குது, நம்ம பேரு புகழெல்லாம் மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, டாக்டர் இது இன்னும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் என்னை ஒழுங்காக மாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த டாக்டரும், நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் கவலையே படாதீங்க, இன்னும் 2 நாளில் உங்களை பெரிய ஒரு மாடலாக நான் மாற்றி காட்டுறேன், நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கர சந்தோஷம். ஏன்னா நம்ம பையன் நிலைமைக்கு வரப்போகிறோம், லைஃப் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு டிசிஷன் தான் அவங்க லைஃப் இருந்ததை விட ரொம்பவே மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க. அந்த டாக்டர் சொன்ன 2 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஆனால் சின்ன பொண்ணாக மாறினாங்களான்னு கேட்டால் இல்லை, அதை விட வயசானவங்களாக தான் மாறுறாங்க. இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆக வச்சுது. என்னடா இவங்க 40 வயசு இருக்கவங்க 60 வயசு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறாங்க, மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒரு ஷோஸ் எல்லாம் இவங்களை வச்சு செய்கிறாங்க. பேராசைப்பட்டா பெரு நஷ்டம் தான் சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்குது, கிட்டே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் எங்களுக்கு இன்னும் வேணும்னு பேராசைப்படுறாங்க பார்த்தியா. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.